நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கக்கூடிய விருந்தினர் ஹாப்பிராஜ் படத்தோட இயக்குனர் மரியராஜ இளஞ்செழியன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஃபாதர் அண்ட் லவ், இந்த ரெண்டையும் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக எடுத்துகிட்டு போயிருக்கிறீங்க. இந்த படத்தை சீரியஸான ஒரு இடம் நம்ம கவனிக்கும் போது அவ்வளோ அழுக வரும். அந்த அப்பாவோட லைஃப்பை தெரிஞ்ச போது லவ் அப்படிங்கிறதுல பெங்களூர் ட்ராக் போகும்போது அவ்வளோ வைப்பு, இந்த லைஃப்பெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே தோணும். ஸோ அந்த ஃபாதர் அண்ட் லவ் ஸ்டோரி, இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? புதுசாக ஒன்று பண்ணணும், லைக் பேசப்படாத ஒரு லைன் எடுத்து பேசணுன்றது தான் என்னோடய மெயின் இதாக இருந்துச்சு. அதில் எனக்கு நான் யோசிக்கிறப்ப எனக்கு வந்தது வந்து இந்த பாடி ஷேமிங், இந்த புல்லிங், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம். அதை வச்சு பண்ணலான்ற பட்சத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தாலே அது வந்து ஒரு சீரியஸாக ரொம்ப அழுத்தமான கதைகள் தான் ஃபஸ்ட்டு வரும். நான் அது அப்படி பண்ண வேணாம், லைக் நல்ல ஒரு காமெடி, ஒரு ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு அதில் நம்ம சொல்ல அந்த விஷயத்தை எப்படி சொல்லலான்ற மாதிரி யோசித்து பண்ண ஸ்கிரிப்ட் தான் ஹாப்பிராஜ். ஏன்னா இப்போ எல்லோரும் அப்படி தான் விரும்புகிறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்றது தான் இங்கே எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. இன்னொன்று, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை 2 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க வைபா, லைக் பெங்களூர் அப்படின்றது வந்து இந்த காலத்து ஒரு ஜென்சி 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறப்படுற அந்த ஒரு கேட்டகரிக்காக நான் பண்ணது தான் அது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊரில் போயிட்டு ஒரு ஃபேமிலி ஆங்கிள் ஒன்று எடுக்கும். நான் பார்த்த படங்கள் நிறைய ஃபேமிலி படங்கள், ஒரு உத்தமபுத்திரன், லைக் அந்த மாதிரி படங்கள்லாம் திருப்பி நான் ரீகால் பண்ணணும், ஒரு யாரடி நீமோகனி, அதெல்லாம் திருப்பி நான் கொண்டு வரணும்னு சொல்லி செகண்ட் ஆஃபை நான் இப்படி பண்ணேன். 2 சைட் ஆஃப் ஆடியன்ஸ் கேட்டர் பண்ணுற மாதிரி நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதை தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் இது வந்து ரொம்ப யங்காக ஒரு பசங்களுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆடினே இருப்ப மாதிரி ஒரு சாங் இங்கே வச்சோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபேமிலி சாங் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு எல்லோரும் ஒரு அன்பை பரிமாறிக்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று இருக்கும். ஸோ நான் 2 ஆடியன்ஸும் என் படத்தை பார்க்கணும், 2 பேருக்குமே இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ண படம் தான் இது. இதனோட ரைட்டிங் ப்ராசஸ்க்கு உங்களோட ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது லைஃப்பில் எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்கிற இடம் ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மை அழகு சார்ந்து, இல்லை ஃபேமிலியில் இவங்கள நம்ம காட்டினோன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு இடம் சார்ந்து நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும். இந்த இடத்த நீங்கள் எழுத நினைக்கும்போது ட்ராவல் ஆகிற விதம், இப்போது உதாரணமாக காவல்துறைனா அது சார்ந்த இது ரிசர்ச்சுக்கான இது இருக்கும். இது வந்து சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம். எல்லார்ட்டையும் போய் எல்லாரோட ஸ்டோரியும் ஓப்பனாக கேட்ட முடியாது. பட் நம்ம கமர்ஷியல் அப்படிங்கிற தளத்தில் தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வைபும் இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ரைட்டராக இதை ஹாப்பிராஜ் எழுத ஆரம்பித்து எழுதி முடித்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். ஹாப்பிராஜ் ஆக்சுவலி முழுக்க நான் மட்டும்தான் உட்காந்து எழுதினேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் இந்த படத்துக்கு ஏன்னு தெரியல, நான் அது எதுவுமே பண்ணல. முழுக்க என்னோடய ஹார்ட்லேருந்து அது காமெடியாக இருக்கட்டும், அது வசனங்கள், நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, இந்த வசனங்கள்லாம் நீங்கள் எழுதுனீங்களா? நம்ப முடியலையே, நீங்கள் இவ்வளோ சின்ன பையனாக இருக்கீங்க. முழுக்க நான் தான் இதை எழுதினேன். ஒரு டிஸ்கஷன்றது இந்த படத்துக்கு க்ரியேட் ஆகலை. மேபி லேட்டர் ஆன் ஸ்டேஜஸில் நான் ஷூட்டிங்லாம் போகிறப்ப தான் நான் என்னோடய ஏடிஸ் கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன். அதுவும் ஸ்கிரிப்ட் லாக் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஸோ பெரிய ட்ராவல் ப்ராசஸ் அப்படின்லாம் இல்லை. நான் யார்கிட்டையுமே நான் எதுவுமே பெருசாக கேட்டுக்கல, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே நான் கேட்டுக்கல. நிறைய படங்கள் பார்த்தேன், நிறைய ஆர்டிகல்ஸ், லைக் சும்மா அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நானாக எழுதின ஒரு கதை தான் இது. எப்படி வந்ததெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கும் அதில் இருந்த மாதிரி என் லைஃப்லேயும் பெருசாக அந்த மாதிரி நிகழ்வுகள், சம்பவங்கள்லாம் எதுவும் நடக்கலை. எங்கள் அப்பாக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் நடக்கலை. இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனையில் யோசித்து பண்ண ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அதில் சாரி கேட்குறதுக்கு அந்த பிளான்லாம் பண்ணுவாங்க. சாரி பிளான் 1, பிளான் 2, அதெல்லாம் நான் டெய்லி மார்னிங் வாக்கிங் போனேன் இந்த ரைட்டிங் ப்ராசஸ் அப்போ. மேபி அதுதான் என்னோடய ட்ராவல்னு சொல்லலாம். வேளச்சேரி பிரிட்ஜில் ஒரு 6 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 8-9 மணி வரைக்கும் நடப்பேன். அந்த நடக்கிறப்ப நிறைய விஷயங்கள் இந்த ஸ்கிரிப்டை பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாளில் ஒரு 6 சாரி பிளான் எழுதினேன். அதில் ஒரு 3 பிளான் தான் நீங்கள் பார்த்தது. அது இல்லாமல் ஒரு 3 சாரி பிளான் இருக்குது. மேபி அதுக்கு ரீசன் வந்து நான் என்னோடய குரு பிரதீப்ட ஒர்க் பண்ணதாக இருக்கலாம். டெய்லி ஒரு 5-6 சீன்ஸ் எழுதிட்டு வரணும். அவர் சொல்லிவிடுவார், அதை பேஸ் பண்ணி சீன்ஸ் எழுதுறது தான் எங்கள் வேலையை. இதை நான் ஒரு 3 வருஷம் நான் பண்ணேன். லைக் 5 வருஷம் நான் அவர்கிட்ட இருந்தேன். ஒரு 3 வருஷம் கண்டினியூஸாக நான் டெய்லி சீன் எழுதுறது தான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு டக்குன்னு சீன் எழுத வந்துடும். எனக்கும் சரி, என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கும் சரி. இன்ஃபேக்ட் எனக்கு பிரதீப் ப்ரோ ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாரு. என்னென்னா, அந்த சீனை அப்படியே எடுத்து வைக்கலாம், காமெடி சேனலில் வைக்கலாம், அந்த மாதிரி
ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்துருக்காரு. சாரி கேட்டாதான் இது நடக்கும் அப்படிங்கிறத லைஃப்பில் நிறைய இடத்துல முன்னேறணும்னு நினைக்கிறவங்கள ஃபேஸ் பண்ண வச்சிருவாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்த ரொம்ப அற்புதமாக கையாண்டிருப்பீங்க படத்தில். என்னோட ஈகோவை விட்டு நான் இங்கே வந்து ஒரு படி இறங்கி கேட்குற அளவுக்கு நீ என்னோட நீடு இல்லை, பட் சுச்சுவேஷன் சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புளுக்காக நான் அதை கேட்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறதான் அந்த 2 அப்பாக்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு விஷயம். அந்த சாரி கேட்டு இது நடக்கணும் அப்படிங்கிற மொமெண்ட்டு வேர்ல்டு ஃபிலாசபி, அதை நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. இந்த லைன் பற்றி சொல்லுங்கள். ஆமாம், இன்றைக்கி நிறைய பெரிய பெரிய ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு ஈகோ, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற ஒரு இதில் தான் இங்கே நிறைய இருக்குது. நிறைய பிரச்சனைகள் எல்லாரோட குடும்பத்துலேயும் பேசிக்காக இருக்கிற பிரச்சனைகள்லாம் அதுதான். ஒரு சாரி கேட்டால் அது முடிஞ்சிடும். என் படத்தை பார்க்க வர ஆடியன்ஸ் மெயினாக ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணது. அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் யார்கிட்டயா ஒரு சாரி கேட்கணுன்ற ஒரு இது இருக்கும். என் படம் பார்த்துட்டு ஒருத்தன் சாரி வச்சு படம் எடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கணுன்னு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ சிம்பிளான விஷயந்தான் சாரின்றது. ஒரு இது அது கேட்டுட்டா பெரிய பெரிய உலக போரே முடிஞ்சிடும். நான் ரொம்ப ஈஸியாக சாரி கேட்கக்கூடிய ஒரு ஆள். இன்ஃபேக்ட் நிறைய பிரச்சனை அப்படி சால்வ் பண்ணியிருக்கேன் என் காலேஜ் டேஸ்லேருந்து. நான் அப்ரூவர் ஆகிடுவேன். ஒரு எவ்வளோ பெரிய கோபமான ஒரு ஆளாக இருந்தாலும் சார் சாரி சார்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க காம் ஆகிடுவாங்க. அந்த வேர்டுக்கான ஒரு பவர் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் தி இதாக இருந்தது என்னோடய ஃபஸ்ட்டு இதில். அதையுமே நான் லிங்க் பண்ணி ஒன்று பண்ணணும். காஸ்டிங் கால் இந்த படத்தில் வந்து அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். ஏன்னா ஜார்ஜ் மரியம் அவரை இந்த ரோலில் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இதுக்கடுத்து இந்த ரோலுக்கு ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டாக அவர் வந்து நிரம்பி இருந்தார். அதே போல் வைபாக இருக்கிற ஜிவி பிரகாஷ் அவர்கள், அடுத்து காமெடி ட்ராக்ஸில் வர்றவங்க, அந்த அவங்களோட காதலியாக வர்றவங்க, அவங்க 2 ஃபேமிலி அப்படின்ட்டு பர்ஃபெக்டாக இருந்தது. குறிப்பாக அப்பாஸ் சார் வந்து பெரிய சர்ப்ரைஸாக அதில் தெரிவார். இந்த காஸ்டிங் காலுக்கு நீங்கள் எடுத்த எஃபோர்ட், அதுக்கான ஆடிஷன்ஸ் எப்படி இருந்தது? நான் வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து லோகேஷ் கனகராஜ்ட்டு நான் ஒரு ட்ராவல் இருந்திருக்கேன். அவருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு படத்தோட சக்ஸஸ் வந்து பாதி 50% அதோட கேஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட படங்கள் நீங்கள் வரிசையாக எடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைக் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் ஒரு பெரிய டைரக்டர். அவர் அப்பயே சொன்னார், நான் மாநகரம் டைம்லேயே அவர் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நான் கேஸ்டிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். இதில் ரொம்ப மெனக்கிட்டு தான் ஒரு கேரக்டருமே நாங்கள் இது பண்ணோம். எழுதுகிறப்பே ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எழுதினேன். அந்த கேரக்டர் தான் ஜார்ஜ் சார். ஸோ எனக்கு ஏதோ ஜார்ஜ் சார் இல்லைனா எனக்கு இந்த கதை எப்படி ட்ரைவ் பண்ணுறது, எனக்கு வேறு ஆப்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்குமே இல்லை. நானும் அதை தாண்டி 2-3 ஆப்ஷன் யோசித்தேன். பட் எனக்கு இவர் பண்ண அளவுக்கு எனக்கு ஜஸ்டிஃபிகேஷன் மற்ற அவங்களெல்லாம் வச்சு இமேஜின் பண்ண பார்க்குறப்ப வரல. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பயமாகவும் இருந்தது. ஒருவேளை அவர் நோ சொல்லிட்டாருன்னா இந்த படம் நடக்காது. அதனால் நான் லாஸ்ட்டாக கதை சொன்ன ஆள் வந்து ஜார்ஜ் மரியம். நான் மீதி எல்லாருக்குமே கதை பண்ணி லாக் பண்ணிட்டேன். என்னோடய ப்ரொடியூசர் வந்து சரி படத்தோட ஹீரோ ஜிவி சார் இருந்தாலும் இவர் இன்னொரு ஹீரோவாக தான் இருக்கார், அவர்கிட்ட எப்போ சொல்ல போகிறீங்க? எனக்கு பயமாக இருக்குது எனக்கு அவர்கிட்ட சொல்ல. அவர் நோ சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு அவங்க என்னோடய ப்ரொடியூசர்ஸ் என்ன தைரியம் கொடுத்து போய் சொல்ல வச்சு அப்புறம் ஓகே சொன்னார் அவர். ஸோ அந்த மாதிரி நான் எழுதுகிறப்பே அவர் ஃபிக்ஸ் ஆகிருந்தார். மற்ற கேஸ்டிங் எல்லாமே இப்போது கரண்ட் நியூ ஜென்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து லவ்வர் பண்ணியிருந்தாங்க நம்ம ஹீரோ கௌரி. அவங்களுமே ரொம்ப சூஸி, லைக் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் ஒரு ஸ்கிரிப்டை பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அவங்க லவ்வருக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய டைரக்டர்ஸ் கதை சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க நம்ம கதையை செலக்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ இந்த படம் இது பேச வந்த விஷயங்கள் இதில் இருந்த ஃபன் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ அவங்க உள்ளே வந்தாங்க. அப்புறம் இன்னொன்று, இப்போது ஜார்ஜ் சார் மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காருன்னா 2 அப்பாங்களுக்கான கதையாகவுமே இதை பார்க்கலாம். 2 அப்பாங்களுக்குமான ஒரு ஈகோ கிளாஷ். ஸோ இவருக்கு ஈக்குவலாக இன்னொரு கேரக்டர் தேவை. இவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சைடுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் ஒன்று கேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் நிறையா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பழைய கம்பேக் கொடுக்குற மாதிரி யாரையா ஆர்டிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருங்க. அப்போ என்னோடய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்ரத் அவர் தான் அப்பாஸ் சார் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டாப்புல. அப்போ வேறு ஒரு லுக்கில் இருந்தார். எனக்கு பெருசாக கன்வின்சிங்காக இல்லை. ஒரு மாதிரி ஷேவ்லாம் பண்ணிவிட்டு ஒரு லுக்கில் இருந்தார். அப்புறம் இல்லை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் பேசுங்க அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
அப்புறம் வீடியோ காலில் யூஸ் பண்ணி நான் கதை சொன்னேன். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி சார் நடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் ரேண்டமாக ஒரு திடீர்னு எங்கள் ப்ரொடியூசர் மூலயமா நான் மீட் பண்ணி பேசுகிறேன். அந்த காலில் ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஹாப்பிராஜில் பார்த்த அந்த லுக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்னடா ஆள் இப்படி இருக்காரு, லைக் அவர் அப்படி வந்து அப்படி ஒரு ஹேரை அப்படி ஃப்ளிப் பண்ணிட்டு உட்காந்தாரு. அப்பாஸ் சாரா இது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் இத்தனை வருஷம் திருப்பி வந்து படம் பண்ணல சார், நான் தான் இப்போ பார்க்குறேன்னா இல்லை யாருமே பார்க்கல, இவரை பார்த்துருந்தா இந்நேரம் எத்தனை வில்லன் கேரக்டருக்கு கேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் தோணுச்சு. நான் கதை சொன்னேன். கதை சார் ரொம்ப என்ஜாய் பண்ணார். நியூசிலாண்டில் இருந்து கேட்டார். ரொம்ப என்ஜாய் பண்ணி அவர் முடித்தோடனே இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு இன்னொரு பயமும் இருந்துச்சு. அவர் லைக் ஒரு 12 years ஆச்சு அவர் நடிச்சு. ஸோ திருப்பி நடிக்க போகிறாரு. ஒரு அப்பா கேரக்டராக பண்ணுவார், அதுவும் ஒரு ஹீரோயினுக்கு அப்பா கேரக்டராக பண்ணுவாரான்ற ஒரு பயம் இருந்தது. கதையை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இந்த கதையில் இது வந்து ஒரு ஃபேமிலி படம். எனக்கு ஆனந்தம்க்கு அப்புறம் எனக்கு இந்த படம் நான் ஒரு இதாக நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பேசுகிற விஷயங்கள் பிடிச்சிருக்கு. இதில் ஒரு அழகான ஒரு ஈகோ பற்றி பேசுகிறீங்க, ஒரு பாடி ஷேமிங் எல்லாம் பற்றி பேசுகிறீங்க. இந்த படத்தில் நான் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ளே வந்தாப்புல. ஆக்டர்ஸ்க்கு ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் செட்டில் போய் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து டேக் எடுத்துகிட்டு போயிடலாங்கிற விஷயம் இருக்கும். இப்போ 12 year ஆஃப்டர் அவர் உள்ளே வர்றார் அப்படிங்கிற ஒரு விஷயம். மதுரை முத்து டெலிவிஷனில் அதனோட மீட்டர் என்ன, பல்ஸ் என்ன அப்படிங்கிறத வைடர் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண ஒருத்தர். ஸோ இப்படி நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கும்போது ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது இதுக்கு நீட் இருந்ததா? ஒர்க் ஷாப் தாண்டி நான் வேறு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, எல்லா சீனுமே நான் டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டேன். நாளைக்கு ஒரு சீன் எடுக்க போகிறோன்னா அந்த சீன் வந்து என்கிட்ட லேப்டாப்பில் என்னோடய ஏடிஸ் நடித்தே என்கிட்ட இருக்கும். ஸோ அதை நான் போட்டு காமிப்பேன் ஆக்டர்ஸ்ட்டை. ஸோ அதை பார்க்குறப்ப அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், இது பண்ணணும். இன்ஃபேக்ட் ரிஹர்சல்ஸ்லாம் இருக்கும். அதை தாண்டி நான் இதையுமே ஒரு பார்க்குறப்ப அவங்க கிராஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் முழுக்க ஜிவி சாருக்கு நான் அந்த டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணேன். சீன் பேப்பரை தாண்டி நான் போயிட்டு சார் இன்றைக்கி நீங்கள் இதான் நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டு காமிச்சிட்டேன். அதில் என்னோடய ஏடி சார் கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பான். அவர் அதை பார்ப்பார். பார்த்துட்டு அப்படியே அவருக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் எதாவது இருந்தால் பண்ணிட்டு போயிடுவார். லைக் இந்த ப்ராசஸ் எனக்கும் டைம் சேவிங்காக இருந்தது. எனக்கு எவ்வளோ ஷார்ட்ஸ் தேவைன்ட்டு எனக்கு தெரிஞ்சிடும். ஆக்டர்ஸ்க்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சிடும். அந்த சீன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்க்குறப்ப அவங்க என்ஜாய் பண்ணி தான் பார்ப்பாங்க. அந்த சீனை பார்த்தா சிரிப்பாங்க. என் ஏடிஸ் நச்சது பயங்கரமாக நம்ம ஒன்று பண்ணுவோண்டா அப்படின்ற மாதிரி அவங்க ஆர்டிஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த எனர்ஜி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸும் நடந்தது. மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் குட்டி ஒர்க் ஷாப்பில் ஒரு ஷூட்டுக்கு ஒரு 1 or 2 days முன்னாடி மதுரமுத்து சார் வந்தார். வந்துட்டு எல்லா சீனுமே அவரோட மேனரிசம், பாடி லாங்குவேஜ், ஐடி எம்ப்ளாயியாக புதுசாக எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுது. அவர் வெறும் ஒரு கிராமத்து சாயல்லே பார்த்து அவர் ஒரு ஐடி கையாக இருந்தால் எப்படி இருக்குன்றதுக்கு அவருக்கு சில லுக்கு, அவர் மீசெல்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் ஒன்று இது பண்ணோம். அதிர்ச்சிக்கும் ஒரு டிஜேவா, ஒரு ஊர் சைடில் இருக்க டிஜேனா பெரும்பாலும் இங்கே சிட்டியில் இருக்க டிஜே, அதை ஊர் சைடில் போட்டு அவனுக்கு என்னென்ன அவனோட லுக்கில் இருந்து அவன் ஒரு துருன்னு. ஸோ இந்த மாதிரி குட்டி ஒர்க் ஷாப்ஸ்லாம் பண்ணோம். லவ் யூ, தேங்க்யூ, சாரி இந்த இடம் படத்தில் பிளேஸ்மெண்ட் ஆன இடமும் சரி, நம்மளுக்கு பர்சனல் லைஃப்பில் வந்து அதை நம்ம உணர்கிற தருணமாக இருக்கும். இந்த வேர்டை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப பெரிய வேர்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஆனால் அதை எல்லாமே சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் அதை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் சொல்ல வந்தது அதை வந்து ஒரு அப்பாட்ட அதை யூஸ் பண்ணுறது தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணது கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது நான் சொல்ல வந்தது அதுதான். இந்த உறவோட அழகே அதுதான். அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் எப்பயுமே அப்பாட்ட. அது நம்ம வளர்கிற ஸ்டேஜில் அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அப்படி இருக்க ஒரு பையனோட மனநிலை, அவன் தான் ஹாப்பிராஜ். அவனுக்கு அவன் அப்பாட்ட இந்த 3 வார்த்தை அவன் சொல்லியே இருக்க மாட்டான் லைஃப் லாங். ஆனாலும் அவனால் சொல்ல முடியாது. அவர் முகத்தை பார்த்து சொல்கிற அந்த இது எனக்கு வரல இன்னும். ஸோ அதனால் அவன் மனசுக்குள்ளே அதை சொல்லுவான். நீங்கள் அந்த லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சில பசங்க இருப்பாங்க ரொம்ப அப்பா கூட ரொம்ப ஜோவியலாக. இது எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க பசங்களை தாண்டி இந்த கேட்டகரி ஆஃப் பசங்க வந்து நிறைய பார்க்கலாம். நிறைய பசங்க ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் பர்சனலாக பேசினாங்க. ஏன்னா தான் அவன் ரியலைஸ் பண்ணிட்டான், அப்பாவை பற்றின புரிதல் வந்தது. அப்பாவை கட்டி பிடிக்கணும்னு தோணும், அப்பாட்ட இதெல்லாம் சொல்லணும்னு தோணும். ஆனாலும் அவனால் சொல்ல முடியல. அந்த 3 வார்த்தையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். ஹாப்பியோட அம்மா அவங்க வந்து அந்த மலை மருதமலை பாட்டுக்கு ஆடுற இடமா இருக்கட்டும், பெங்களூர் பார்ட்டியாக இருக்கட்டும், ஜென்சிக்கு வந்து காம்படிட்டராக இருப்பாங்க அவங்க. அந்த கேரக்டர் ஆர்க்க சொல்லுங்கள். ஹாப்பிராஜோட அம்மா வந்து ஹாப்பிராஜ் மாதிரி தானே இருக்கணும்.
ஸோ யாரா ஒருத்தர் இருந்தாச்சும் அவருக்கு ஒரு ஒரு இது வந்திருக்கணும். ஸோ அப்படி எழுதப்பட்ட கேரக்டர் தான். எனக்கு வந்து இந்த கேரக்டருக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து பெங்களூர் டேஸ் படம். நான் அதில் வர அம்மா நிவின் பாலி சாரோட அம்மா கேரக்டர் எனக்கு பிடிக்கும். அங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணது. அவங்க பெங்களூருக்கு போயிட்டு ஒரு லூட்டி அடிப்பாங்க, அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை நான் என்னோடய படத்தில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கணும் அப்படின்றத மாதிரி பார்த்தேன். இன்னொன்று அவங்க ஊர்லேயே இருந்த ஒரு ஆள், அவங்களுக்கும் ஆசைகள் கனவுகள்லாம் லைக் இருந்தது. சிட்டியை இது வரைக்கும் பார்த்தே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அங்கேருந்து வந்தாங்கன்னா ஹாப்பிராஜ் ஃபஸ்ட் டைம் சிட்டிங் வந்தப்போ என்னென்னலாம் பண்ணானோ அது எல்லாமே அவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எழுதப்பட்டது. ஒரு சீரியஸான அம்மாவாக இருக்கக்கூடாது, எல்லாருமே கனெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு அம்மா கேரக்டராக இருக்கணும். முக்கியமாக பசங்க எல்லாம் அவங்களோட அம்மாவை பார்க்கணும். அதை தாண்டி கீதா மேம் வந்து அந்த டைமில் ரொம்ப சீரியஸான கதாபாத்திரமாக நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க காமெடி கேரக்டர் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ இந்த கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்ஹான்ஸ் பண்ணாங்க அந்த கேரக்டர். டப்பிங்லலாம் நிறைய போட்டாங்க. லைக் டப்பிங்கில் சூப்பராக சாரிப்பா அப்படின்ற மாதிரி அந்த குட்டி குட்டிலாம் நிறையா போட்டாங்க. அது ஆனால் நிறைய தெரியல வெளியில். அவங்க ஒரு மிகப்பெரிய சிறந்த ஆர்டிஸ்ட். அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுக்கு பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. ஒரு கதை இதில் வந்து அந்த காத்தமுத்து குதிரை முட்டை அப்படிங்கிறவர் வந்து இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஏத்தாப்பில் தான் நான் மற்றவங்கள செட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல காமெடி அப்படிங்கிறதான் பேஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஜிவி பிரகாஷ் சாரை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். பட் ஜென்ரலாக ரைட்டிங்காக இதை படிச்சுட்டு நம்ம வந்து சிவா அவர்கிட்ட போகலாமா, ஏன்னா அவரோட வைப் வந்து தனியாக அவர் இதுக்குன்னே மேனரிசமாக ரெடியாகி ஒரு ரொம்ப வருஷமாக டிஃபால்ட்டாக இதே கேரக்டரோட சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஏடிஸ்க்குமே ஒவ்வொரு ஐடியா இருந்திருக்கும். சார் இல்லை சார் யூடியூப்பில் இந்த பையன் இது பண்ணிகிட்ருக்கான். மார்க்கெட்டிங் தாட்டில் நம்ம யோசிக்கும் போது நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஏன் பிரதீப் ரங்கநாதன் சார் அவரோட வைபம் சரி, லவ்னாலே பிச்சு விட்டுருவாப்புல. அப்படி நிறைய பேர் உங்களோட மைண்டில் லிஸ்ட்டு போயிருக்கும். ஜார்ஜ் மரியம் சார் வர்சஸ் ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைனல் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல. இந்த கேரக்டருக்கு ஒரு எனர்ஜி, ஹாப்பிராஜ்ன்ற ஒரு கேரக்டருக்கு ஒரு எனர்ஜி ஒன்று தேவைப்பட்டது. அதை தாண்டி ஒரு இன்னசென்ஸ் தேவைப்பட்டது. அது வந்து எனக்கு ஜிவி சார்கிட்ட ரொம்ப ஆப்டாக இருந்தது. லைக் அவர் ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அவர் பதற அது எல்லாமே அவர் ரொம்ப அவர்கிட்ட எனக்கு ஃபன்னியாக ரொம்ப பட்டுது. இன்ஃபேக்ட் அவர் திரிஷால் நாராயணன் படம் பண்ணியிருந்தார். அது கொஞ்சம் வேறு மாதிரி, வேறு ஃபேமிலியை தாண்டி அவேவாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி. நான் லோயலா காலேஜ் படிக்கிறப்ப அங்கே தேட்டரில் பார்த்துட்டு லைக் இப்போ லவ் டுடே நான் ஒர்க் பண்ணேன். லவ் டுடேயில் கத்தி என்ஜாய் பண்ணி பார்த்த அந்த யூத் க்ரௌடு நான் இப்போ திரிஷால் நாயந்திரா டைமில் நான் உட்காந்து பார்த்த ஒரு க்ரௌடு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியான ஒரு கேரக்டர் ஒன்று தேவைப்பட்டது. அது எல்லாமே பார்க்குறப்ப எங்களுக்கு அந்த டைமில் எங்களுக்கு ஜிவி சார் எல்லா வகையுமே பர்ஃபெக்டாக இருந்தார். லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தார். அவரோட டேட்ஸ் லைக் எல்லா டேர்ம்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருந்தது. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக நான் அவர் கூட. ஒரு இடம் அப்பா வந்து ஃபைனலாக பையன்கிட்ட பேசுகிற இடம், எப்பா அவங்க அப்பா வந்து என்ன சொல்லும்போது கூட நீ கூட விட்டு கொடுத்துட்டே அப்படிங்கிற ஒரு இடம். அண்டு ஃப்ளைட்லேயும் சரி அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு ஃபீல் பண்ணுற இடமா இருக்கட்டும். ஜார்ஜ் மரியம் அவரோட ஸ்கோர் சூப்பராக இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இவரையும் நம்ம கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருந்தது. அதை எப்படி ஜிவிட்ட ஜார்ஜ் மரியம் அவர் பார்த்தாலே அழுக வர்ற ஒரு இயல்பு, பட் கேரக்டராகவும் ரைட்டிங்காகவும் அதில் ஒரு இடம் இருக்குது. இவர் வந்து எக்ஸ்ப்ரெஷனில் தான் வெளிப்படுத்த வேண்டிய இடம், ரைட்டிங்கில் வந்து அவருக்கு சார்ஜ் இருக்கிறதுனால இவர் பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடம். கமெண்ட்டாக வந்து இவர் இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த எப்படி பார்க்குறீங்க? அவர் பண்ணது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. அந்த ஃபீலுக்கு அந்த ஃப்ரேமுக்கு கரெக்டான ஃப்ரேமுக்கு எல்லாமே ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. செட்லேயுமே எல்லாமே சொன்னாங்க நல்ல சீன் இது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அதை தாண்டி ரொம்ப அடித்து அழுதுட்டு அப்படிலாம் பண்ணணுன்னு எனக்கு தோணலை. மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன், ஜிவி பிரகாஷ் சார் இருக்கிற இடத்துல வந்து அவர்கிட்டே சொல்லிடுவாங்க சார் மியூசிக்காக நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும். இதில் வந்து இன்னொரு மியூசிக் டைரக்டர் போனதுக்கான ரீசன் என்ன? நான் கதை சொல்லி முடித்தோடனே ஜிவி சார் வந்து இதுக்கு வேறு யாராவது மியூசிக் ட்ரை பண்ணலாமான்னு தான் அவர் கேட்டார். இன்ஃபேக்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே தான் சொன்னார், இப்போ யாராவது ஃப்ரெஷ்ஷாக போகலாம், புதுசாக போகலாம். லைக் மேபி அவர் இந்த படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாரா என்னென்னு எனக்கு தெரியல. மேபி இன்னொன்று இப்போ வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் உள்ளே வரப்போ அவர் படத்துக்கு வேறு ஒரு ஃப்ளேவர், வேறு ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுப்பாரு. ஸோ இப்படிலாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அப்போ ஜஸ்டின் எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தார். நான் இந்த கதை எழுதுகிறப்பே ஜஸ்டின் பிரபாகரன் சாங்ஸ் நிறைய கேட்டுட்டு எழுதிட்டு இருந்தேன்.
ஜஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் 4 இடத்துலையும் ஹிட் லைக் ஒர்க் பண்ணி ஹிட்டு கொடுத்துட்ருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் அவர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2மே இருக்குது. லைக் சிட்டி பேஸ்டு இதுவும் இருக்குது, ஊர் பேஸ்டு இதுவும் இருக்குது. ஸோ 2மே பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மியூசிக்கும் தேவை. அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ரூரலில் ரொம்ப ஸ்ட்ராங்கு, சிட்டி இதுவுமே ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அவர் நம்ம போனோம். ஜிவி சாருக்கு சில கமிட்மெண்ட்ஸும் இருந்தது அந்த டைமில். அவர் நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது குட் பேட் அக்லி அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுக்குமே அவர் ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியல அந்த டைமில். ஏன்னா ஸோ அந்த சில ரீசன்ஸ்க்காகவும் நம்ம ஜஸ்டின் பிரபாகரன் போனோம். அவருமே நல்ல ஆடினே இருப்பேன் அந்த மாதிரி ஹிட் சாங்ஸ்லாம் கொடுத்தாரு. எனக்கு பர்சனல் ஃபேவரட் அந்த கடவுளின் தோட்டம்னு ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று வரும் படத்தில். அதுதான் நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் நாங்கள் சேர்ந்து. குதிரை முட்டை அப்படிங்கிற வேர்டு, இதுக்கான ட்ராவல் சொல்லுங்கள். இப்போது காத்தமுத்து அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இந்த நிக்நேமில் தான் அழைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த வேர்டுக்கான தேடல் எப்படி இருந்தது? காத்தமுத்த ஒரு வேர்ட் சொல்லி இந்த ஊரே கூப்பிடணும். ஆனால் கூப்பிட்ற அந்த ஊர் முட்டாளாக இருக்கணும். இதுதான் என்னோடய ஐடியாவே இருந்தது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லோரும் குதிரை முட்டைன்னு அவரை கூப்பிடுவாங்க. அவர் திரும்பி ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார். எண்டிங்கில் அவங்க பையன்ட்டு சொல்லுவார், இந்த ஊரே எல்லாம் என்னை சேர்ந்து கலாய்க்கிறதுக்கு குதிரை முட்டைன்னு கூப்பிட்டானுங்க, முட்டா பசங்க. குதிரை என்னைக்கிடா முட்டை போட்டிருக்கு, முட்டா பசங்களா? இதை அன்றைக்கி எவனுமே யோசிக்கல. ஒருத்தன் கூப்பிட்டான், இன்னொருத்தன் கூப்பிட்டான். ஆனால் நான் யோசித்தேன், எனக்கு அது தெரியும், கூப்பிட்ற நீங்கள் தான்டா முட்டாள் அப்படின்னு சொல்லி. நான் அவரோட லைஃப்பை பார்த்துட்டு படிப்பை பார்த்துட்டு அவர் அப்படி தான் போயிருப்பார். ஆனால் கூப்பிட்ட எல்லாருமே தான் முட்டாளாக இருந்திருப்பாங்க. ஸோ அது சொல்லுவார், அன்றைக்கி அந்த யாருமே அதை யோசிக்கலை, யாருமே கேள்வி கேட்கல, ஏன் நீ கூட கேட்கல. ஸோ அதுதான் அந்த வேர்டுக்கான ஒரு ஐடியாவே. ஊரே ஒரு வேர்டு சொல்லி கூப்பிடணும், ஆனால் அந்த வேர்டு தப்பான ஒரு வேர்டாக இருக்கணும். ரீசெண்டாக ஒரு வாத்தியார் ஒருத்தர் மீட் பண்ணணும். குதிரை முட்டை ஏதோ அந்த காலத்தில் இருந்திருக்கு, ஏதோ குதிரையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களாம். ஓகே. அப்போ வந்து அந்த மரத்துலேருந்து கீழே பூசணிக்காவோ ஏதோ ஒன்று உழுந்து கிடக்குமா, அதை பார்த்துட்டு குதிரையோட முட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதுலேருந்து நீங்கள் நல்லா எடுத்துருக்கீங்கன்னு தான் சொன்னார். எனக்கு அவர் சொல்லி தான் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அது ஆல்ரெடி இருந்திருக்கு அந்த மாதிரி குதிரை முட்டைன்னு ஒரு டேர்ம்லாம். டைரக்டர்ஸ் லோகேஷ் கனகராஜ், பிரதீப் ரங்கநாதன், அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள்? பிரதீப் ப்ரோட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள். அதை தாண்டி ரொம்ப ஒர்க்கஹாலிக். ஒரு வேலையை எப்படி பண்ணணும், ஒரு விஷயம் தேவைன்னா அதை எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த லெவல் வேணால் போகலாம். நான் ஹீரோவாக நடிக்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து நான் அவர் கூட இருக்கேன். லைக் இப்போ தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு 100 crores கிளப்பில் இருக்க ஒரு ஸ்டார். ஆனால் இந்த படம் நான் தான்டா ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்ன மொமெண்ட்டில் நான் அவர் கூட இருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் அவரை பிலீவ் பண்ணல. இன்றைக்கி அவரோட வளர்ச்சி அவரை பார்க்குறப்ப ஒரு மனுஷனால் இவ்வளோ இது பண்ண முடியுமா அப்படின்ற அவர் எடுத்த அந்த டேரிங் டிசிஷன், கான்ஃபிடென்ஸ். அவர் வேலை மட்டும்தான் பார்த்தாரு, அது ரொம்ப சின்சியராக பார்த்தாரு. அவர் யார்ட்டையும் கை கட்டி நிற்கல, எனக்கு வாய்ப்பு கூடன்னு போல். அவர் நல்ல ஒரு கதை ஒன்று பண்ணார். நாங்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல கதையை பண்ணோம். அந்த கதை தான் பேசுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு ஒர்க் ஒழுங்காக பண்ணாது நம்மளை கொண்டு போய் சேர்க்குன்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கேன். லோகேஷ் கனகராஜ் அண்ணா கூட எனக்கு ட்ராவல் ரொம்ப கம்மி தான். நான் ரொம்ப கம்மி பீரியட் தான் அவர் கூட ஒர்க் பண்ணேன். ஏன்னா என்னோடய காலேஜ் ஃபைனல் இயர் நான் படிச்சுட்டு இருந்தேன், அப்போ ஒர்க் பண்ணேன். அவரோட ஃபார்முலா கேல்குலேஷன், ஒரு படத்தோட சக்ஸஸ், ஒரு கேஸ்டிங் முடிவு பண்ணணும், இந்த மாதிரி திங்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து இது பண்ணது. ப்ளஸ் அவர் சுற்றி இருக்க ஏடிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி அவர் பழகிற இது பண்ணணும். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் அவர் செட்டில் திட்டுவார். ஏடிஸ் எல்லாம் என்னெல்லாம் கூட ஒரு நாள் திட்டார். அந்த ஷூட் அன்றைக்கி முடிகிறப்ப எல்லோரும் டீமாக நின்று சொல்லுவார், உன்னை ஏன் இன்றைக்கி திட்டினேன் தெரியுமா, ஏன்னா அது உன் மேலே தப்பு இல்லை, அது ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டோட தப்பு. அவனை திட்டினா நாலுலேருந்து ஷூட்டிங் வரமாட்டான், அவன் சினிமா வேணான்னு போயிடுவான், அதனால தான் உன்னை திட்டினேன் அப்படின்னு எதுக்கு திட்டினதுக்கான ரீசன் சொல்லுவார். லைக் எனக்கு அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தேன், அது நேஷ்னல் லெவலில் வின் பண்ணுச்சு. அதை பார்த்துட்டு ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டு போய்ட்டு, அந்த காம்படிஷன் அவர் ஜட்ஜாக வந்திருந்தார். நீங்கள் சினிமாவுக்கு வந்துடுங்க, என்கிட்ட ஏடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி தான் நான் போய் அவர்கிட்ட ஜாயின் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா, நான் லோயலா காலேஜில் படிக்கிறப்ப நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அந்த இது பேர் வந்து மாசில நாதல். ஒரு திருக்குறள்லேருந்து மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தலன் அவள் நிரப்பற அப்படின்ற ஒரு இதுலேருந்து மாசில நாதல் அப்படின்னு வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன். அது வந்து இந்த நேஷ்னல் லெவலில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணேன். அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண ஒரு காம்படிஷன். ஆல் இந்தியா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் பண்ணேன். ஒரு 50,000
கேஷ் ப்ரைஸ். அந்த டைமில் அது பெரிய இப்பயும் பெரிய விஷயம் பெரிய விஷயம்தான். படத்தில் வந்து காமெடி ட்ராக்ல நார்த் இண்டியன்ஸோட ஒரு போர்ஷன் அவ்வளோ ஹியூமராக போயிருக்கும். பெரிய நாலேஜும் நல்ல ஒரு காமிக் சென்ஸும் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ட்ராக் வந்து த்ரூ அவுட் கொண்டு போக முடியும். அந்த ட்ராக் பற்றி சொல்லுங்கள். அது ஆக்சுவலி ஒரு சட்டையர் பண்ணோம் லைக் அப்படின்றதுக்காக வச்சது தான். இன்ஃபேக்ட் இப்போ ரியாலிட்டியில் இருக்க இதுவும் அதுதான். இங்கே அந்த மாதிரி நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, என்னோடய வீட்டுக்கிட்டே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓகே, அவங்கள ஒரு குடும்பத்தில் ஒரு பார்ட்டாக சேர்த்துப்போம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் வச்சது. நிறைய பேர் ஃபஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ட்ராக் அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தான் நான் காமிச்சிருக்கேன், அவங்களுக்குன்னு ஒரு இது தான் நான் கொடுத்துருக்கேன். அது சும்மா ஜாலியாக பண்ண ஒரு ட்ராக் தான் அது. எந்த ஒரு திங்கிங் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஜாலியாக போன ஒரு ட்ராக்குன்னு பண்ணது தான். உங்களோட வைப்பு பற்றி சொல்லுங்கள். மரியா தான் ஹாப்பிராஜ், ஹாப்பிராஜ் தான் மரியா அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த டைரக்டரோட பாடி லாங்குவேஜை ஹீரோட்ட நிறைய டைரக்டர்ஸ் கொண்டு வருவாங்க. அது கமர்ஷியலாக நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலாக செட் ஆகி மேனரிசமாக ஹிட் ஆகும். உங்களோட நேச்சர் எப்படி, அது வந்து இந்த ஹாப்பிராஜுக்குள்ளே எவ்வளோ வந்திருக்கு? நான் ரொம்ப ஜாலியான ஒரு ஆள் தான் ப்ரோ. எனக்கு ஐம் வெரி ஃபன் லவ்விங் பர்சன். ரொம்ப எதையுமே நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். சீரியஸாக இருக்கவே எனக்கு பிடிக்காது. சண்டை போட்டால் எனக்கு அங்கே இருக்க பிடிக்காது. நானுமே யார்ட்டையும் சண்டை போட பிடிக்காது. அதனால தான் நான் ஈஸியாக சாரி கேட்டு நான் போய்ட்டு ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கான ஒரு ஆள். ரொம்ப ஜாலியாக இருக்கிற இடத்துலலாம் எனக்கு இருக்கவே பிடிக்கும். அப்படி மேபி அது கூட கேரக்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கலாம். அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஃபியூச்சரில் டைரக்ஷன் ஒன்லியா இல்லை ஆக்டிங் எப்போ? இப்போ சினிமா வந்து ரொம்ப மாறுது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நியூ ஃபேஸஸுக்கு ரொம்ப வரவேற்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நடிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னோடய குருவே பிரதீப் ராங்கநாதன் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரோட ட்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோஸ் ஜேர்னியில் போயிட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப அப்படி இல்லாமல் மலையாள சினிமாவில் பார்த்தீங்கன்னா பேசில் ஜோசப் அப்படின்னு அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருமே ஒரு டைரக்டர் கம் ஆக்டராக ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோவாக பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதையின் நாயகனாக வேணால் பண்ணலாம். கதாநாயகனாக தெரியல, கதையின் நாயகனாக பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஹாப்பிராஜ்லேயே அதுக்கான இடம் இருந்ததில்லை. இல்லை எனக்கு தெரியல. ஹாப்பிராஜில் நான் முழுக்க அது நான் டைரக்ஷன் மட்டும்தான் அதில் இருக்கணும். நான் ஒரு ஃப்ரேம் கூட நான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதில் இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டது டைரக்டர் ஆகணும். இந்த நடிப்பு இன்ட்ரெஸ்ட்லாம் இப்போ சினிமாவோட மாற்றம் இதெல்லாம் வச்சு தான் எனக்கு அந்த ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு இது வருதே தவிர, நான் சின்ன வயசுலேருந்து முழுக்க ஆசைப்பட்டது நான் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தான். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் அதில் போயிட்டு நான் ஒரு நடிக்கிறேன் எனக்காக ஒன்று எடுத்துக்கிறேன்லாம் அதெல்லாமே எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த கதாபாத்திரத்துக்கு யார் ட்ரூவாக இருப்பாங்க அவங்கள ஆடிஷன் பண்ணி வச்சு பண்ண ஒரு கேரக்டரும். இன்ஃபேக்ட் ஒரு லேடி ஒருத்தவங்க அந்த ஒரு பாட்டு வரும், தாலியே தேவையில்லை அப்படி ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டருக்கு கூட நான் ஒருத்தவங்களை ஆடிஷன் பண்ணி ஒரு 10 பேர் ஆடிஷன் பண்ணி போட்டு தான் வச்சுருந்தேன். ஸோ அப்படி ரொம்ப ட்ரூவாக இந்த படத்துக்கு ஒரு டைரக்டராக இந்த படத்துக்கு ஒரு ட்ரூவாக நான் வேலை பார்த்துருக்கேன். டைரக்டராக உங்களோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எதுலேருந்து எடுக்கிறீங்க? சமீபத்தில் நிறைய டைரக்டர்ஸ் நேர்காணலில் 3 நாள் லேப்டாப், நோ மொபைல் ஃபோன், நோ அதர் எக்ஸ்டர்னல் கான்டாக்ட் எதுவுமே இல்லாமல் ஒன்லி தாட் ப்ராசஸ்லே இருக்கணும், அப்படி இருக்கிற சேலஞ்ச், அப்படி இருந்தால் க்ரியேட்டர் அப்படிங்கிற ஒவ்வொருத்தரும் தன்னோட பார்வையை சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்தாக எதை பிலீவ் பண்ணுறீங்க? உங்களை டைரக்டர் ஆக்குனது டே பை டே அந்த ப்ராசஸில் நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகிறது எது, எப்படி? என்னோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நான் எப்போ லோவாக இருந்தாலும் நான் ஒரு படம் பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு எனர்ஜி ஒன்று கிடைச்சிடும். நான் நிறைய படங்கள் பார்ப்பேன், லைக் உலக சினிமா. இன்னொன்று நான் அந்த படம் பார்க்குற 15 நிமிஷம் ஒரு படம் பார்க்குறேன்னா எனக்கு அதில் ஒரு ஐடியா ஒன்று எனக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஒரு அரை மணி நேரம் பார்க்கறேன்னா இன்னும் ஒரு ஐடியா தோணும். ஸோ இது எனக்கு ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு நிறைய சீன்ஸ் தோணும். அது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு லைன் தோணும். அது ஏன்னு தெரியல. எனக்கு அதனாலே படம் பார்க்க பிடிக்கும். நான் ஒரு காமெடி படம் பார்க்கறேன்னா எனக்கு த்ரில்லராக வேறு ஏதாவது ஒன்று தோணும். நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ணுவேன், நான் நிறைய படங்கள் பாருங்கள். புக்ஸ் படிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, அந்த பொறுமை இல்லை எனக்கு. ஸோ நான் அதெல்லாம் லைக் விஷுவல் மீடியமாக நான் அதை இது பண்ணிவிடுறேன். அப்புறம் ரைட்டிங் எப்படி எவ்வளோ வித்தியாசமாக எழுதலாம், லைக் எழுதி பழகணும். லைக் ஒரு டெய்லி நான் சொன்னல, எங்களுக்கு ப்ராக்டிஸே அதுதான். ஒரு நாளைக்கு ஒரு 5 சீனு இல்லை ஒரு சீன் உருப்படியாக கொடுக்கணுன்றதான் நான் எங்கள் பிரதீப் ப்ரோட்ட ஒர்க் பண்ணது. ஸோ அந்த மாதிரி இப்பயும் எதாவது புதுசாக யோசிங்க, எதாவது எழுதுங்க, லைக் அப்டேட்டாகவும் இருங்க. சினிமா ஆடியன்ஸ்க்கு இப்போ என்ன தேவைப்படுது, ஆடியன்ஸ் எதை லைக் பண்ணுறாங்க,
ஒரு அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஒரு வருஷத்தில் எத்தனை படம் வந்திருக்கு, அதில் எத்தனை படம் எவ்வளோ இதாகிருக்கு, இது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். நான் ஒரு படம் பண்ணால் அது என் ஹார்ட்லேருந்து என்ன இருக்கோ அதை ட்ரூவாக நான் சொல்லணும். இப்போ ஹாப்பி ராஜில் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய அடுத்த படங்கள்லேயும் ஒரு ஹார்ட் வார்மிங்காக ஒரு சப்ஜெக்டில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்த க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம் சினிமாலேருந்து யாரெல்லாம் என்ன சொன்னாங்க? எனக்கு பிரதீப் ப்ரோ விஷ் பண்ணார், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, காமெடிலாம் நிறைய இடத்துல சிரித்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னார். எனக்கு தனுஷ் சார் கூப்பிட்டு பாராட்டினார், அவரு கூப்பிட்டு அவரும் ரொம்ப நேரம் கதையை பற்றி பேசினார். வேறு டேரக்டர்ஸ் நிறைய பேர், ரஞ்சித் அண்ணா, ஒரு மாரி செல்வராஜ் சார், எல்லோரும் நிறைய பேர் ட்வீட் பண்ணாங்க. பாண்டியராஜ் சார், சுசீந்திரன் சார், நிறைய டேரக்டர்ஸ் லிஸ்ட்டு நிறைய பேர் இது பண்ணாங்க. அதர்வா சார் பிடிச்சிருந்துச்சி, இவங்க ஹரிஷ் கல்யாண் சார், அசோக் செல்வன், எல்லாருமே லைக் நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சி, வாழ்த்துக்களும் தெரிவித்தாங்க. ஆர்ஜே பாலாஜி சார், நிறைய பேர் அடுத்து எனக்கு லைன் சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அது நீங்கள் பர்சனல்னால நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ரேடியோ வந்ததுக்கு. உங்களோட ஹாப்பி ராஜ் பயங்கர ஹாப்பியான ஒரு வைப்பை கொடுத்தது. அதே மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் உங்களோட வேறு ஜேனரில் நீங்கள் கொடுக்க வானொலி சார்பாக வாழ்த்துக்கள். ரேடியோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க. ஹேட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல் இந்தியா ரேடியோ எனக்கு ரொம்ப, நான் ஒரு சின்ன பையன், எனக்கு ரொம்ப லைக் ஆல் இந்தியா ரேடியோவில் ஒரு பேட்டி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.